எப்ப ரிலீஸ் பிடி சார் கூட எனக்கு ரொம்ப கஷ்டம். இது எனக்கு டாடா பண்ணும்போதே அதுதான் பயங்கரம். அவர் ரொம்ப நேச்சுரலா அவர்கிட்ட ஒண்ணு இருக்கும். ஓகே, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நாங்க வந்து இந்த படம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கவின் வந்து ஒன் வேர்ட் மூவிஸ்ல வந்து நிறைய கிளிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி நீங்க அந்த ராசி மாதிரி பாக்குறீங்க? ஏதாவதா கையெல்லாம் தட்டாங்க, நீங்க ஜோக் அப்படி சொல்லுவாங்க. அது இல்லாம இன்னொரு தட் டாடா அந்த டயலாக் நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சுன்னு அதை அப்பவே எல்லாருமே ட்ரெய்லர் அப்படி சொன்னாங்க, படம் போய் சொன்னாங்க. அப்படி அப்படி திரும்ப அப்படியே இப்படி போயினே இருந்தோம். இப்போ நான் தான் அந்த ஃபேனு. ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர் ஜெயநிதி அண்ட் நம்ம கூட இன்னைக்கு வந்து ஸ்டார் ஜென் மார்டின் அண்ட் நம்மளுடைய ஃபேவரட் அயோத்தி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் மூவி மூலமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பிரீத்தி அஸ்டானி இருக்காங்க. ஸ்டார் கவின் இருக்காரு. அண்ட் எனக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலா ஒரு சில படங்கள் நம்ம கனெக்ட் ஆகும்ல, அது மாதிரியான ஒரு படம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸ்லி ஆர் கிவிங் கிரேட் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கவின்ட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி படங்கள் சூஸ் பண்றீங்க? அதுக்கு பின்னாடி என்ன சீக்ரெட் வச்சிருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம தான் நார்மலா ஆடியன்ஸா தான் நம்ம கதை கேட்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன விதமான கதையா இருந்தாலும் அது என்டர்டெய்னிங்கா இருக்கா அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறம் ஓகே அது இப்போ எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தாகணும். எனக்கு ஏரியஸ் கண்டென்ட்ஸ் வருது நம்மளுக்கு. ஸோ எந்த அளவுக்கு கொஞ்சம் புதுசா இல்ல சின்னதா ஒரு யூஎஸ்பி ஏதாவது ஒண்ணு அதுல புதுசா இருக்கா அப்படின்றது மாதிரி அப்படி யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் இவ்வளவு இருந்துட்டாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்மள அதுல பொருத்தி பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நான் அதுக்குன்னு பண்ற எல்லாமே பயங்கரமா ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ரீசெண்ட் ரிசல்ட்ஸும் இருக்கு. ரெண்டாவது நம்ம ட்ரை தான் பண்ண முடியும். ஓகே, டிஃப்ரெண்டா எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படிங்கறது ஐடியா. எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அது முன்னாடி டேக் இட் ஃபார்வர்ட் தான். அண்ட் இன்னொன்னு நான் என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க பண்ண 2 படங்கள், இந்த 2 படமும் ஒரே மாதிரியான ஒரு கேட்டகரி, ஒரு ஜானர்ல வருது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வராத ஒரு ஜானர்ல எல்லாம் நீங்க வந்து படம் பண்ணிருக்கீங்க. இல்ல அது மட்டும் தான் கொஞ்சம் கான்சியஸா யோசிக்கிறேன். ஏன்னா மேபி இப்போ அடுத்தடுத்த படங்கள் ஒரே மாதிரியான ஜானர்ல வந்துருச்சு அப்படின்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கணும்ல. இப்ப அதுக்குன்னு இதையுமே ஃபுல்லா கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்க முடியாது. மேபி இப்ப எனக்கு இன்னொரு பேய் படம் பண்ணணும்னு ஆசை. ஆனா இப்ப லிஃப்ட் வந்து எனக்கு ஒரு 4 இயர்ஸ்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்னால அந்த ஒரு கேப் விட்டுட்டு இன்னொரு பேய் படம் எனக்கு அது ஓகே. அதே மாதிரி இப்போ பிளடி பெக்கர் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்டா ஒண்ணு பண்ணதான். இப்ப அந்த ஜானர்ல மேபி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திருப்பி எனக்கு அந்த மாதிரி பண்ணா எனக்கு அது ஓகே. இமிடியேட்டா பேக் டு பேக் ஒண்ணு வர்றது கொஞ்சமாச்சும் அந்த கண்டென்ட்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருந்தா தானே ஆடியன்ஸுக்கும் அது இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இது அந்த படம் மாதிரியே இருக்கு, இப்பதானே பார்த்தோம் அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்றது மட்டும் கொஞ்சம் கான்சியஸா அது மட்டும் யோசிக்கிறேன். என்ன ஆனா இது ரிலீஸ் சம்பந்தப்பட்டு இருக்கு. இப்போ எல்லா படமும் இப்போ ஆக்சுவலா 2 படம் இப்போ ரிலீஸ்க்கு கொஞ்சம் ரெடியா இருக்கு. ஆனா எது இப்போ முன்னாடி ஒரு பின்னாடின்றது நம்ம கையில கிடையாது. ஸோ அது டிபெண்ட்ஸ். அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு ஒன்று பண்றோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதான் அதுல இருந்து எடுத்துக்க முடியாது. அண்ட் நீங்களும் ஜென் மார்டினும் வந்து ஐ திங்க் இட்ஸ் தேர்ட் காம்பினேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாடால இருந்து ஆரம்பிச்சு அது இட் ஹஸ் நெவர் ஃபெயில்ட் அந்த மாதிரி. ஸோ ஹவ் இஸ் இட் அகெயின் ஒர்க்கிங் வித் கவின் அவரோட படத்துல? அண்ட் இந்த படம் எப்படி வந்திருக்கு மியூசிக்கலி? அதுதான் அண்ணாவோட ஒர்க் பண்றது இட்ஸ் லைக் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு. ஆமா. ஸோ வந்து இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் படமா இவங்க முடிச்சிட்டாங்க. தென் அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எப்பயும் நம்ம ஒரு இது என்னடா புதுசா இருக்கு எல்லாமே இன்னைக்கு நம்மளே சொல்லிடுறது பெட்டர் ஜி. அது கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா சாங்ஸ் எல்லாமே விஷுவல் இருக்கு. ஸோ 2 சாங் மட்டும் இவங்க ஷூட் பண்ணாங்க நான் சாங் கொடுத்த பிறகு. ஸோ ஆனா ரொம்ப அழகா வந்திருக்கு. ஆமா, ஸோ ஹாப்பி. ஸோ என்ன ஒரு ப்ராப்பர் டாடா லவ் இருக்கும், பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் இருக்கும். இது ஒரு ப்ராப்பர் ராம்காம் மாதிரி இருக்கு. ஸோ நிறைய சாங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 6 சாங்ஸ். ஸோ நல்லா வந்திருக்கு. ரீசெண்டா விஷ்ணு எடவனை மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணோம். அப்ப வந்து அவர் சொல்லியிருந்தாரு, ஜென்னும் நானும் வந்துட்டு பாட்டு கல்யாண சிடிக்கு, சடங்கு சிடிக்கு, பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பாட்டு போட்டிருக்கோம். இப்போ வந்து டு சி போத் ஆஃப் தெம் வேற வேற இடத்துல வந்து வேற வேற மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து அவனுக்கும் எனக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவன் நான்லாம் ஒரே கிளாஸ். ஸோ வந்து அப்பத்துல இருந்து சென்னையில
அவன் ஏடியா அப்படியே இந்த லொகேஷன் ஆகிட்ட சுத்திட்டு இருக்கும் போதுல இருந்து எங்களுக்கு வீடே கிடையாது. என்னோட ஹாஸ்டல்லு இல்லைன்னா அவனோட ஆபீஸ். திருட்டுத்தனமா நைட்டு தூங்கிட்டு இருப்போம். மாறி மாறி இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். அது சர்வைவலுக்காக நிறைய பண்ணிருக்கோம். நீங்க சொன்ன காது குத்தி பாட்டுலாம் எல்லாம் காதுமா அந்த பாட்டு பேரு. அப்படியா? நானும் அப்படிதான் டைமா அந்த டைம் அந்த 2018, 19 அந்த மாதிரிலாம். அதெல்லாம் நிறைய சர்வைவலுக்காக நிறைய பண்ணி தென் லேட்டர் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு அவர் லிரிக்ஸ் எழுத நீங்க மியூசிக் போட அது ஒரு மாதிரி ஒரு படத்துக்கு அதை பண்றீங்கன்றப்போ அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் அது ஆக்சுவலா. ஏன்னா நாங்க பண்ணும்போது அதெல்லாம் எதிர்பார்க்கல. பண்ணிட்டே இருந்தோம் நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் அது இதுன்னு. ஆனா அது கரெக்டா அமைஞ்சிருச்சு. ஸோ ஒரு டீமா அழகா செட் ஆயிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு கிஸ், நீங்க சொல்லுங்க பிரீத்தி, இந்த படத்துக்குள்ள நீங்க வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? I always wanted to do a rom-com. Okay. It's been a while இந்த மாதிரி ரோல் நான் ப்ளே பண்ணேன். It's a very colorful, fun and ஜாலியான ரோல். ஸோ ஃபைனலி அது வந்தப்போ எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணாங்க. இதுலயுமே ஒரு ராம்காம் எல்லாமே ஒரு ரெகுலர் ராம்காம் எல்லாமே இதுலயே ஒரு ஃபேண்டசிங்கிறது ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ஸோ தட் அது ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு எனக்கு இந்த ஸ்டோரியில. And being a part of this project it was really fun working with this team. நீங்க பேசினவங்களுக்கு தெரியுது இவ்வளவு ஃபன்னா இருக்காங்க. So it was amazing. And உங்கள்ட்ட வந்து ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் people expect that from you. So நீங்க how responsible are you in selecting your scripts? அத பத்தி சொல்லுங்க. Yeah, I think before Ayodhi also I've always been choosy with the scripts that I do, the movies that I do. First thing என்னன்னா கதை. நம்ம கதை அது நல்லா பிடிச்சிச்சுன்னா we can do it. And next my role, how prominence the character is holding the film. அதுக்கப்புறம் கவின் சொன்ன மாதிரி I completely agree with it that audience எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க, how well they can connect with the character or maybe the story. அது ஒரு இருக்கு. அண்ட் ஆஃப்டர் அயோத்தி எனக்கு இருந்துச்சு மேபி ஆடியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா நெக்ஸ்ட் அங்கிறது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் ஆல் த கேரக்டர்ஸ் நிறைய எல்லாமே பண்ணணும். Ayodhi got a similar response. I was grateful for that. But next I wanted to try something, as I said, rom-com ஏதாவது ஒரு ஜாலியான கேரக்டர். ஓகே பிரீத்தில இது கூட பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு versatile-ஆன ஆக்டர். Yeah, I wanted to explore and the various zones. So கரெக்ட்டா அந்த டைம்ல கிஸ் வந்துச்சு. So I was happy about it. I really hope now audience இது பாக்கும்போது they like it. கண்டிப்பா they like it. இன்னைக்கு ஆபீஸ்ல நாங்க வந்து இந்த படம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கவின் வந்து ஒன் வேர்ட் மூவிஸ்ல வந்து நிறைய கிளிக் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி நீங்க அந்த ராசி மாதிரி பாக்குறீங்க? இல்ல அதுவும் பிளான் இல்ல, அதுவும் அமைஞ்சதுதான் எல்லாமே. லிஃப்ட் சொல்லும் போதே டைட்டில் சொல்லி தான் சொன்னாங்க. டாடா மட்டும் நாங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வேற டைட்டில் சொன்னாங்க பாபு. அப்புறம் எனக்கு என்னமோ இன்னும் கதைக்கு ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் கேட்சியா தான் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு வச்சது. அப்பதான் டாடான்னு ஒரு ஆப்ஷன் சொன்னோம். எனக்கு அது கேட்கும் போது சூப்பரா இருந்துச்சு. சரி அது ஓகேடா அப்படியே லாக் பண்ணிக்கலாம்னு பண்ணிட்டோம். பிளடி பேக்கர் வந்து நெல்சன் சொன்ன டைட்டில். ஏன்னா அவருக்கு கதை ஃப்ரம் எல்லாமே தெரியும் அப்படிங்கறதுனால அண்ணன் அதுக்கும் ஃபர்ஸ்ட் வேற ஒரு டைட்டில் இருந்தது. அப்புறம் அண்ணன் தான் சஜஸ்ட் பண்ணாரு கதைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அது ஸ்டார் ஆப்வியஸ்லி வரும்போதே எனக்கு அந்த டைட்டிலோட தான் வந்துச்சு. கிஸும் கதை சதீஷன் சொல்லிட்டு சொல்லும்போது கிஸ் தான் டைட்டில் சொல்லி தான் சொன்னாப்ல. ஓகே. சோ அது எல்லாமே யூனிவர்ஸ் அது அப்படியே வந்து அனுப்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சோ இப்போ ஒரு படம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல இதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இது கஷ்டமானது இது ஈஸியானதுன்னு மைண்ட்ல நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்களா இல்ல எல்லாமே அந்த டேல நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அந்த டே டு டே தான் அந்த மாதிரி. ஒரு நாள் படம் ஓவராலா நம்ம அதை இது பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம்ன்றது மட்டும் எனக்கு அது மட்டும் அந்த சீன் பேப்பர் மட்டும் கொஞ்சம் நைட்டு அது மட்டும் கொஞ்சம் நச்சரிச்சு வாங்கிடுவேன். அது எப்படி சொல்றது, டைலாக்ஸ் ஒரு மாதிரி மக் பண்றது அந்த இதுல போகாது. ஆனா என்ன நடக்க போகுதுன்றது அட்லீஸ்ட் கொஞ்சம் ரஃபா ஒரு ஸ்கெலிட்டன் அது தெரிஞ்சுக்கிறது பெட்டரா இருக்கும். நாளைக்கு இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம ஸ்பாட்ல அப்படியே பேசி இம்ப்ரோவைஸ் பண்ணி அது பண்றதுதான். சோ மென்டலி அந்த பிரிபரேஷன் மட்டும் அது மட்டும் வந்துட்டு பிளஸ் அப்புறம் எப்படினாலுமே இப்போ ஷூட் முடிச்சிட்டு இப்போ இன்னைக்கு முடிக்கிறோம்னா இப்போ நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது சும்மா டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவோம். அதனால ஓரளவுக்கு நம்மளுக்கு அது ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா பெட்டர். ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிளாங்க் மைண்டோட போறது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓரளவு என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க போயிட்டு. சோ இப்போ வந்து நாங்க உங்களுக்கு 3 பேருக்குமே வந்துட்டு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ரெடி பண்ணிருக்கோம். அது வந்து வில் ப்ளே நவ. எவ்வளவு ரேபிடான கேளுங்க, நான் மெதுவா தான் சொல்லுவேன்.
அது தெரியும் எங்களுக்கு. தெரிஞ்சும் அதை நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா எங்களோட பிளானை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, நம்ம வந்து ஜென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். A song you wish you had composed. இந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற பாட்டு இது? அந்த மாதிரி கம்போஸ் பண்ணணும்னு ஆசை வரும் எனக்கு. இந்த பில்லா பருத்தி வீரன் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி எக்ஸ்ட்ரீமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வரும். நீங்க கார்ல டிரைவ் பண்ணும்போது மியூசிக்கா சைலன்ஸா எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? மியூசிக். ஓகே, லேட் நைட் கம்போஸ் பண்றது பிடிக்குமா, early மார்னிங் ஜாமிங் பிடிக்குமா? அப்படி ஆசைப்படுவேன். லேட் நைட் தான் வருது. ஸ்டுடியோல கிளாக்கே கிடையாது. கழட்டிட்டோம்டா. அவனுக்கு ஒரு மாதிரி பாடி அப்படியே விழும்போது அப்படியே தூங்கிடுவானுங்க. அப்புறம் எந்திக்கும் போது அப்படியே வாசிப்பானுங்க. இப்படிதான் போயிட்டு அப்படிதான் போச்சு ஒரு 14 நாள். அப்படியே டைரக்டரே வாசல்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. நானே தப்பா தூங்கி எந்திப்பேன். ஆனா ஏதோ ஒரு டைம்ல அண்ணா இப்பதான் இது காலையிலேயே அந்த மாதிரி அப்படி. ஏன்னா சுத்தி இப்ப எங்கேயாவது ஒரு ஜன்னலாவது இருக்குல்ல, சூரியன் வரது போறதெல்லாம் தெரியும். அங்க ஃபுல் க்ளோஸ்டு வேற. அப்ப அதனால அதெல்லாம் கிடையாதுங்க. எப்போ மியூசிக் வருதோ அதுதான் டைம். ஓகே, உங்க லைஃப் ஒரு படமா இருந்தா யாரு அந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும்? யுவன் சார். ஓகே, உங்க போன்ல மோஸ்ட் பிளேட் ட்ராக்? யுவன் சாரோட போகாது. ஓகே, உங்களுக்கு வந்து ஹெட்போன்ஸ்ல பாட்டு கேட்க பிடிக்குமா இல்ல ஸ்டுடியோல இருக்கிற பெரிய ஸ்பீக்கர்ல கேட்க பிடிக்குமா? ஸ்பீக்கர்ஸ். ஓகே, நீங்க இந்த ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஐ அம் ஃபேன் பாய் அப்படின்னா அது யாருக்கு? ஆல்ரெடி 3 தடவை நானே இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே, சூப்பர், பயங்கரமா பண்ணிட்டீங்க. ரேபிட் ஃபயர். மோஸ்ட் ஹிலேரியஸ் சீன் யூ ஹவ் எவர் ஷாட்? அதாவது இந்த சீன் முடிச்சிட்டு எல்லாருமே விழுந்து ரோல் பண்ணி சிரிச்சோம் அந்த மாதிரி ஒரு சீன். எனக்கு டாடா பண்ணும்போது பிரதீப்போட சீக்வன்ஸ் எல்லாமே நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஓகே, எனக்கு அது ஒரு மாதிரி செம ஃபன்னா தான் இருந்துச்சு. இவங்களுக்குலாம் பார்க்கும்போது அதான் எனக்கு அதெல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு எல்லாம் படத்துல நான் காமெடி பண்ண முடியாது. ஆனா எனக்கு இப்ப கூட இருக்கிறவங்க எல்லாம் வச்சு எனக்கு காமெடி பண்ண எனக்கு பயங்கர ஆசை. பிரதீப்போடது அப்புறம் விடிவி சார் ரெண்டுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா கிஸ்லியுமே விடிவி சாரோட செக்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அது ஒரு எபிசோடா ஒண்ணு வரும். அது ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணதான் சொன்னாங்க. அது ரொம்ப ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. விடிவி சார் மாதிரி அவர் கூட இருந்தாலே ஜாலியா இருக்கு. அவர் பாட்டு நம்ம சொல்றதுக்கு அவர் புரியாது, அவர் பாட்டு ஒன்று பேசுவாரு. அதனால அந்த அவர் கூட இருந்தாலே ஜாலியா இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட் பஞ்ச் டயலாக்? ஆல் டைம் ஃபேவரட்னா தலைவர் சொன்னது, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் கைவிடுவான். இப்போ நீங்க நேர்ல எங்கேயாவது போறீங்க அப்படின்னா இந்த சீனை நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி யாராவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? அது என்ன நடந்துச்சு? கேட்பாங்க, ஆனா நான் பண்ணதில்லை. எனக்கு அது ஆக்சுவலா அது கொஞ்சம் வராது. ஏன்னா எனக்கு தெரியல, சிலருக்கு அது ஈஸியா இருக்கலாம். எனக்கெல்லாம் அது ஒரு மாதிரி கரெக்டா அந்த மூட் எல்லாம் செட் ஆகி அது ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆகி தான் அது அப்படி வரும். டக்குன்னு ஆன் ஸ்பாட்ல பண்றது அது கொஞ்சம் டஃப். ஒரு கோஸ்டார் அவங்களோட ஆக்ட் பண்ணும்போது என்னால சிரிக்காம இருக்கவே முடியாது. விடிவி சார் தான். விடிவி சார் கூட எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ இது கிஸ் செகண்ட் டைம் அவரோட எனக்கு டாடா பண்ணும்போதே அதுதான் பயங்கரம். அவர் ரொம்ப நேச்சுரலா அவர்கிட்ட ஒண்ணு இருக்கும். அவர் அதை சொல்லிட்டு தாண்டி போயிடுவாரு. ஆனா நம்மளால அங்க இருந்து வர முடியாது. எனக்கு அது மாதிரி நினைச்செல்லாம் சிரிப்பு வரும். அவருதான். ஓகே, ஒரு வியர்டஸ்டான ஃபேன் இன்டராக்ஷன் உங்களுக்கு நடந்தது என்னது? வியர்டஸ்டான ஃபேன் இன்டராக்ஷன் வந்து அது சரவணன் மீனாட்சி பண்ணிட்டு இருந்த டைம் நினைக்கிறேன். அப்போ பீச்சுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அப்படியே போயிட்டே இருந்தபோது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தோம். இப்போ ஜென்னு தான் நான் அப்படின்னா அப்படி திரும்பிடா அப்படியே இப்படி போயினே இருந்தோம். இப்போ நான் தான் அந்த ஃபேனு. ஏய் அவன் தான்டா, அவன் தான் நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்ன மச்சான். அவன் அப்போல இருந்தே சொல்லி நினைக்கிறேன். கவின் தானே ஜி, கவின் நான் சொல்றேன் மச்சான், அவன் கேட்கவே இல்லை. ஓகே ஜி பாய். ஓகேப்பா. அவருக்கு என்னன்னா தூரத்துல இருந்து பாத்துட்டாரு போல, அவருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க போலே அவங்க கிடையாதுரா அப்படின்னு. அவருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி வந்து திருப்பி கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, நீங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களோட டயலாக்ல இந்த டயலாக் செம்மையான டயலாக் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பெருமையா ஃபீல் பண்ண டயலாக்? பெருமையா ஃபீல் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா டாடா அந்த டைலாக் நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சுன்னு அதை அப்பவே எல்லாருமே ட்ரெய்லரை போய் சொன்னாங்க, படம் போய் சொன்னாங்க. மேபி அது ரொம்ப ஸ்பெஷலான டைலாக் நினைக்கிறேன். அந்த உங்களால நல்லா இருக்கணும், உங்களோட நல்லா இருந்திருக்கூடாது. ஓகே, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச டைலாக். மாசா கிளாஸா எந்த மாதிரி ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இதுதான் ரோல்ன்ற மாதிரி நம்மளுக்கு கதையில எல்லாமே கரெக்டா இருந்துட்டா போதும். ஓகே, மாஸ் கிளாஸ்னா ரெண்டுமே சேர்ந்த மாதிரி எடுப்போமே, என்ன ரெண்டுமே. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இந்த ஒரு தமிழ் மூவில நான் நடிச்சிருக்கலாம் ஆர் இந்த மாதிரியான ஒரு தமிழ் மூவி இனிமே வந்தா நான் நடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற படம்?
ஏர்லி டைம்ஸ்ல இப்போ அஜித் சார், விஜய் சார்லாம் அவங்க ஒரு ஜோன்ல ஒரு படம் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ வாலி, குஷி, பிரியமானவளே, ஓகே. துல்லாத மனமும் துள்ளும், அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா இருக்கும். ஆனா அந்த எமோஷன்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்ட்டு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. எனக்கும் பிரியமானவளை மாதிரி படம் வரவே அது மாட்டேங்குது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு புது கான்செப்ட், ஒய்ஃபு கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு தப்புன்னு ரியலைஸ் பண்றாரு. ஆனா அதுல ஒரு கோர் எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதெல்லாமே. அது என்ன அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி படம் தான் அது. ஆனா அதுல பாட்டு இருக்கும், இது இருக்கும், புதுசா ஒரு விஷயமும் இருக்கும், படமும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டா அது அப்படி பண்ணணும்ன்றது சோ அடுத்தது நம்ம பிரீத்தி கிட்ட வரலாம். முடிஞ்சிச்சு, fire. எப்படி ஃபயரா இருக்கா? அதான் ஓகே. சோ பிரீத்தி, நான் ப்ளே பண்ண ரோல்லயே இந்த ரோல் தான் வந்து லைஃப் டைமுக்கு பீப்புள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது எந்த ரோலா இருக்கும்? ஐயோ, I can't choose one. ஓகே. சும்மா இது மட்டும் ஞாபகம் வச்சா not role, but they should remember me as a performer. உங்க கம்ஃபர்ட் ஃபுட் ஆன் a stressful shoot day. ஓகே. இப்போ ஒரு ஹீரோவோட நீங்க ஸ்வாப் பண்ணி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க? ஹீரோட ஆமா. இப்போ நீ இப்போ if you are a hero, நீங்க என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஸ்டார். Okay, actually that's a great role. I actually like the ஆமா, அதுல as எல்லா an actor அது பாக்கும்போது ரொம்ப satisfying இருந்துச்சு எனக்கு. But it looks really nice and it had the scope to show all the emotions. Yeah, exactly. Okay. ஒரு மெமரபிளான ஃபேன் மெசேஜ் we have received. ஃபோன்ல வந்த மெசேஜ் டெக்ஸ்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதான் பேசணும். I received a mail அயோத்தி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். I received a lot of messages from everyone that saying performance நல்லா இருக்கு, movie நல்லா இருக்கு, but there was this emotional message that he has sent me, and he said because of Ayodhi he started valuing the relationship with his parents, because and the amma ponnoda and that it was a beautiful bond that you have shown, and adu paakradhukku appuram I realized panna that I used to not take care of my parents, as much I should do. So idu vandu enakku oru inspiring ah irundhudu. So that's when I felt okay, movies can be influential. கரெக்ட். அந்த ஒரு பவர் இருக்கு. Yeah, and adu oru இவ்ளோ பாசிட்டிவா அது இம்பாக்ட் பண்ணுச்சுனா I was happy. So adu எனக்கு அது படிக்கும்போது எமோஷனலா இருந்தது. So I was happy that okay. உங்களோட guilty pleasure movie or TV show? Movie or show is never a guilty pleasure. But anything in comedy edavadhu. Okay. Yeah, anything like light hearted fun, feel good and the feel good things. Yeah. Okay. What's one beauty product you can't live without on set? Lip balm. Lip balm. Okay. Yeah, on set and off screen also. My lips get dried always, so I need a lip balm by my side. Okay. So when you are in set, உங்களோட pet peeve என்ன? Okay. One habit of yours that your entire crew laughs about. I don't know. Crew has to say that. ஆல்ரெடி அங்க எங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய பஞ்சாயத்து இருக்கும். அதனால உங்களை வச்சு சிரிக்கிறதுக்கெல்லாம் நாங்க அப்படி எதுவும் பண்ண மாட்டோம். Okay. முடிஞ்சிச்சு. Rapid fire 3 பேருக்கும். காரணங்கள் மாத்திடுவோம். If you could make one rule that your family had to follow, what would it be and why? என்ன ரூல் உங்க ஃபேமிலி நீங்க ஃபாலோ பண்ண வைக்க போறீங்க? எப்ப ரிலீஸ்? அத மட்டும் கேட்காதீங்க. Okay. What do you think makes you a good friend? இல்ல ஃப்ரெண்டுனா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃப்ரெண்டுனா என்னவா இருந்தாலும் நான் நின்றுவேன். அவனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் போயிடுவேன். சம குவாலிட்டி தானே அது. அது அப்படிதானே இருக்கு. மத்தவங்கலாம் ஒரு மாதிரி சில பேர் ஓகே இந்த டைம்ல இருந்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. சில டைம் ஒரு மாதிரி ஓகே ஜேச்சா இருக்கலாம் அப்படி இருப்பாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தன் மட்டும்தான் அவன் பெருசா அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்காது. எது இருந்தாலும் இல்லைனாலும் அவனுக்கு மட்டும் அப்படியே இருப்பாங்க. இப்போ இவனுக்கு விஷ்ணுலாம் சொல்றாங்க அங்க இருந்தே அவன் இருக்கிறதால தானே அது எல்லாமே. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு இருப்பாங்க, எல்லாருக்குமே. ஸோ அதுதானே ஒரு ரியல் ஃப்ரெண்டுக்கான மேபி அதான். Oh, what is something you're grateful to your parents for? Oh yeah, many things, but I'm just thinking which one. The உலகத்துல இருக்கேன் அதுவே grateful. No. Jokes apart.
the serious thing. அவங்களுக்கு கையெல்லாம் தட்டாங்க. நீங்க ஜோக் வந்து ஒரு ஜோக்கா அப்படி No, சொல்லிட்டு no, no. I mean, அது இல்லாம இன்னொரு that before getting into this acting field, I had to convince them a lot. So they not allowed me, like they supported me. They were there with me, you know, to support me all the time. So Okay. I'm grateful for that. To my family, not only parents, everyone in my family. Name something that always makes you happy. Always. இசை. இசை. ஆமா. இது வந்து Music. சிம்பிள் ஆன்சர். டிராவல் பிடிக்கும். ஆமா. Okay. இப்பெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. ஆமா. ஓகே. Describe one time you have helped someone feel better when they were upset. Describe. Describe. மேபி இப்போ நம்ம பிளடி பேக்கரோட ரிலீஸே கூட வச்சுக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக அதான் படம் ரிசல்ட் பாசிட்டிவாக இல்லை, எவ்ரிபடி நோஸ். ஸோ எனக்கு ஆனால் என்னென்னா சம்வேர் இன்னும் படம் நிறைய பேர் பார்க்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்க்ரீன்ஸு, அது கிடைச்ச ஷோஸு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அது கொஞ்சம் அப்படி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என் டேரக்டர் கிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஜி டிப்ரெஷன் போறதா இருந்தாலும் ஒரு மாசம் கழிச்சு போங்க, எனக்கு ரொம்ப ஓடிடில படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தோணுது நடந்தது இல்ல அப்படின்னு. யா அண்ட் தட் ஆல்சோ ஹேப்பன். அண்ட் அப்பயும் அதான் சொன்னாங்க, படமே இப்பதான் பாக்குறோம் அப்படின்னும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ யா மேபி அவர்கிட்ட அந்த டைம் அந்த மாதிரி சொன்னேன். அது கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் ஆச்சான்லாம் தெரியல. ஸோ பட் யா அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு டைம்ல இருந்தபோது சிம்பு சாரும் உங்களை வந்து கன்சோல் பண்ணியிருக்காரு. ஆமா அதே பிளடி பேக்கர் டைம்ல தான். ஏன்னா அவரும் அப்போ ஓடிடி பார்த்துட்டு அப்போ கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி தான் அவருக்கு என் படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Oh, what is something new that you learned today? Interview for every question. From Mr. Kavan. எனக்கு புரியல, அது இன்னைக்கு தான் கத்துக்கிட்டீங்களா? ஆமா. ஏன், அதெல்லாம் உங்களை IoT பார்த்து timeல கத்துக்கிட்டு இருக்கேன். ம், ம். No, no, no. அப்போ விளங்குன மாதிரி what தான். is- What is one example of a time when you being helpful? அதாவது நான் ஹெல்ப்ஃபுல்லா ஆமா. இருந்தா அப்படியா? உங்களுக்கே தெரியாது, ஆனா நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமேடா இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி. ஆனா நான் விஷ்ணுக்கு தான். அவன் ஹாஸ்டல்ல இருக்கும்போது நைட் ஒரு 12 அவனுக்கும் வீடு இல்ல, தள்ளி போயிடுமாமான ஒரு சவுண்ட் விட்டு தான் வரும். எங்க இருந்த வந்து படுத்துப்பான். நானே 8 பேர் ஷேரிங் ரூம்ல இருக்கேன். இதுல இவன் வேற அப்பயும் மனசு தள்ளி தளராம அதுதான். Okay. Proper bachelor life ஓட இது. ஆமா. But actually அது எல்லா பேச்சுலர்ஸுமே அதை கோ த்ரூ பண்ணிருப்போம். But still நான் சொல்றேன், அந்த friendship it has stayed through so many ups and downs, success and failures. So great, so inspiring. இல்லைங்க, ஆனா டு பி ஃப்ராங்க் நம்மளுக்கு அந்த மாதிரி டைம்ல உனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு அதுதான், அது கஷ்டம்னு தெரியறதுக்கு அது முன்னாடியே தெரியாது, cross ஆயிடுச்சு. தாண்டிடும். ஏன்னா நம்மளுக்கு எல்லா கஷ்டமான டைம்லயும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூட இருந்துட்டானுங்கன்னா அந்த மொமெண்ட் நம்மளுக்கு கஷ்டமாவே இருக்காது. அது நம்மளுக்கு ஜாலியா தான் நம்ம கோத்ரூ பண்ணிருப்போம். இன்னைக்கு மேபி நினைச்சு பார்த்தா காமெடியா இருக்கலாம், அதா இருக்கலாம். எனக்கெல்லாம் நான் முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஆச்சு அப்படின்லாம். அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாத அட்டுலயுமே கிடையாது. படத்துல எல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்துருக்கு. இவனுங்க அங்க வந்து என்னென்னலாம் நியாயம் பண்ணாங்கன்றீங்க. எல்லா ரூம்ல இருந்து கம்ப்ளைண்ட் வரும், அவனுங்க மட்டும் வரக்கூடாது அப்படிப்பானுங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என் முன்னாடி வச்சு திம்பான். அதெல்லாம் ஆனா அன்னைக்கு அதை இப்ப யோசிச்சு பார்த்தா அவனுங்க எல்லாம் நம்மள ஹாப்பியா தான் வச்சிருந்திருக்கானுங்க. அதே மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளும் அப்படிதானே இருப்போம். 5 நிமிஷம் மேபி சோகம் இருக்கும், அதுக்கு மேல அது நம்மளே கேரி பண்ண முடியாது. சோகத்தையே கன்வின்ஸ் அவ்வளவு பண்ணிடுவோம். ஏதோ ஒண்ணு பண்ணி அவனுக்கு மாத்தி விட்டுருவானுங்க. அது அவ்வளவுதான் அதோட இதுவே இருக்கும். வாட் மேக்ஸ் யூ ஃபீல் லக்கி டு பி யூ? தெரியல, மேபி இப்ப சொன்ன இதுவே கூட இருக்கலாம். எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நான் லைஃப்ல வரைக்கும் சந்திச்ச மனுஷங்க, அதுக்கே ஐ திங்க் ஐ அம் லக்கி. ஆனா ஆக்சுவலி ஒருத்தர் வந்து ஒரு இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், இயர்ஸ் ஆஃப் ஒர்க் போட்டு ஒரு இடத்துக்கு வர்றது ஈஸியா அந்த லக்கின்ற வார்த்தையை சொல்லி எடுத்துடுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். அது சும்மா சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றது, அந்த இது மாதிரிதான். நம்ம இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லாருக்குமே அந்த வீடு கட்டி அதோட கிரகப்பிரவேச அன்னைக்கு தான் தெரியும்னு வச்சுக்கலாமே. ஆனா முதல் செங்கல்ல இருந்து அவன் அதை எத்தனை வருஷமா அவன் போராடி கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வீடை கட்டுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ அவன் எங்கெங்கெல்லாம் போய் சம்பாரிச்சுட்டு வந்தான். ஒரு செங்கலுக்கு என்ன பண்ணா, சிமெண்ட்டுக்கு என்ன பண்ணா, பெயிண்டிங் என்ன பண்ணான்றது கட்டினவனுக்கு தான் தெரியும். அதுக்கு நம்ம அவங்களும் கொஸ்டின் பண்ண முடியாது. அது எல்லாருக்குமே டிபெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே பாக்குறது இந்த ப்ராசஸ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டேட்டா வீடை தானே பார்ப்பாங்க. வீட்டை பார்த்துட்டு தான் திடீர்னு வீடு கட்டிட்டானால அப்படித்தானே அது இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் வந்து அது அவனுக்கு மட்டுமே சொந்தம். ஸோ அவனுக்கு தெரியும்.
அவனுக்கு அது தெரிஞ்சா போதும் தான் நானும் நினைக்கிறேன். அதை நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட ஒர்க்கு ட்ரூவா இருக்கு, அது ஹார்ட் ஒர்க் கரெக்டா இருக்கு, நீங்க போட்ட ரிசல்ட் எல்லாமே ஐ மீன் உங்களோட இன்புட் எல்லாமே நியாயமா இருக்குன்னா அதோட ரிசல்ட் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் நடக்க தான் போகுது. அதனால அதுக்கு நம்ம லாயலா இருந்துட்டா போதும், அவ்வளவுதான். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆன்சரா இருக்கு. பாருங்க எல்லாரும் கத்துட்டு not only me, everybody is learning something new. டியூஷன் கிளாஸ் மாதிரி போகுதோ. But actually it's something that you have to take it. ஏன்னா நமக்கு வந்து டக்குனு ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவோம். என்ன நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவோம், நம்ம லக்கின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரதே அவ்வளவுதானே. ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயும் எல்லாம் போய் எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை பண்ற டைம்ல நம்ம ஏதாவது ஒரு வேலை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். ட்ரூ தட். இவ்வளோ பெரிய if you could read படிக்கிறதுக்கு முன்னாடியே டயர்ட் ஆகுறாங்க. if you could read any one person's mind, whose would it be? கொஞ்சம் இங்கிலீஷ்ல Jen ரைட்டா முன்ன ஓட பின்ன மைண்ட் ரீட் பண்ணா கொஞ்சம் அவங்க பேசுறது ரொம்ப கம்மி தான். இன்னுமே ரீட் பண்ணா உள்ள ஒரு மாதிரி நமக்கெல்லாம் மன உளைச்சல் ஆயிரும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா ஓடிட்டு இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது பாவம் he was sitting like this. அம்மா இங்கே மாட்டிட்டு வேற என்ன அப்படின்னு. ஸோ அப்பவே நினைச்சேன் உங்க மைண்ட் வைஸ் என்ன இருக்கும் இப்போ. சரியா கொஞ்சம் கஷ்டம். அதான் தெரியுது. எனக்கு கொஞ்சம் இப்ப இங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலா இருக்குமா, ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் தெரியும். யாராவது ரொம்ப புதுசா இருந்தாங்கன்னா அப்படியே உட்காந்துருவேன். But actually I had really great time. Thank you for answering. Kiss படம் செம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். And thank you so much for coming here. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.